أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சூரா ஜல்சலா அப்படிங்கறதனுடைய விளக்க உரை நம்ம பார்த்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரா அல் ஆதியாத் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தினுடைய விளக்க உரை நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதற்கான கிராத்தை பண்ணிட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். மூச்சிறைக்க பாய்ந்து ஓடுகின்றவற்றை குதிரைகள் மீது சத்தியமாக, பின்னர் குளம்புகளிலிருந்து தீப்பொறியை எழுப்புகின்ற, மேலும் அதிகாலையில் பாய்ந்து தாக்குதல் நடத்தி அதனால் புழுதியினை கிளப்பி மேலும் ஏதேனும் கூட்டத்தின் நடுவில் நுழைந்து விடுகின்ற குதிரைகள் மீது சத்தியமாக. உண்மையில் மனிதன் தன் இறைவனுக்கு மிகவும் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அவனே அதற்கு சாட்சியாகவும் இருக்கின்றான். மேலும் அவன் செல்வத்தின் மீது அளவு கடந்த மோகம் கொண்டிருக்கின்றான். மண்ணறைகளில் அடக்கப்பட்டு உள்ளவை அனைத்தும் வெளிக்கொணரப்படும் நேரத்தையும், மேலும் நெஞ்சங்களில் மறைக்கப்பட்டு உள்ளவை அனைத்தும் வெளிப்படுத்தப்பட்டு ஆய்வு செய்யப்படும் நேரத்தையும் அவன் அறிய மாட்டானா? சின்னமாக அந்நாளில் அவர்களின் இறைவன் அவர்களை பற்றி நன்கு அறிந்தவனாக இருப்பான். அல்ஹம்துலில்லாஹ். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூரத்துல் ஆதியாத். சரிங்களா? ஆதியாத் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம சொல்ல பார்ப்போம். சோ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஆதியாத்தி தப்ஹா, மூச்சிறைக்க பாய்ந்து ஓடுகின்றவை குதிரைகள் மீது சத்தியமாக. சரிங்களா? ஆதியாத் அப்படின்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆதியாத் அப்படிங்கிறது மூச்சிறைந்த, அதாவது குதிரைகளை பத்தி தான் மெயினா இந்த சூறால பேசப்படுகிறது. ஏன் குதிரை அப்படிங்கிற கேள்விகளும் நமக்குள்ள இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதற்கான விடையை நம்ம உள்ள பார்க்கலாம். வல் ஆதியாத்தி தப்ஹா, மூச்சிறைக்க பாய்ந்து ஓடுகின்றவை மீது சத்தியமாக. இங்க எது மூச்சிறைக்க ஓடுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா குதிரைகளை பத்தி சொல்றாங்க. இப்போ இது ஃபர்ஸ்ட் மக்காவில் இருக்கும் பொழுது அருளப்பட்ட வசனங்கள். கிட்டத்தட்ட 1 முதல் 11 வசனங்கள் இதுல இருக்கு. இது 100வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய சூரா. இது சூரத்துல் அஷ்ர், அதற்கு பிறகு அருளப்பட்ட சூரா. சரிங்களா? சூரத்துல் அஷ்ர் அதற்கு பிறகு அருளப்பட்ட சூரா. இப்போ இந்த சூறால பாத்தீங்க அப்படின்னா முதல் 5 வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்யறாங்க. சத்தியம் எதற்காக செய்யறாங்கிறத நிறைய இந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஜூஸ் அம்மால பத்தின நிறைய இடத்துல பார்த்தோம். நிறைய சூறாக்கள்ல குறிப்பிட்டு இருந்தாங்க. என்ன காரணம்? யாராவது ஒரு சிஸ்டர் ஷார்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம், அன்மியூட் பண்ணி. அதனுடைய முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் தெளிவுபடுத்துறதுக்காக அல்லாஹ் சத்தியம் செய்யறான். எக்ஸாக்ட்லி, மாஷா அல்லாஹ். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்த படைப்புகளின் மீது சத்தியம் செய்யறான் அப்படின்னா எம்பசிஸ் பண்றான். அதாவது அதனுடைய முக்கியத்துவத்தை அழுத்தம் திருத்தமா நமக்கு நின்று நீங்க பொறுமையா கேளுங்கிற அந்த முக்கியத்துவத்தை கொடுப்பதற்காக தான் இதன் மீது சத்தியம் செய்யறாங்க. இப்ப நாசியாத் சூறால பாத்தீங்கன்னா
அந்த நாசியாத் சூறால பார்த்தோம்னா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மலக்குகள் மீது சத்தியம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய சூறாக்கள் இருக்கு இல்லைங்களா. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் 5 வசனங்கள்ல வந்து இங்க சத்தியம் செய்யறான். எதுல? அல் ஆதியாத், அல் மூரியாத், அல் முகைராத். சோ இதெல்லாம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பண்புகள். எதனுடைய பண்புகள் அப்படிங்கறது இன்ஷா அல்லாஹ் நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா. ஓ இதெல்லாம் இந்த ஆதியாத், மூரியாத், முகைராத் அடுத்தடுத்த வசனங்கள் இருக்கக்கூடியதுதான் இந்த ஆதியாத், மூரியாத், முகைராத். இதனுடைய பண்புகளின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்றாங்க. அப்ப இது யாருடைய குணநலன்களாக பண்புகளாக இருக்கிறது? இப்ப இது இந்த இடத்துல சொல்லப்படவில்லை. சரிங்களா. இது வந்து குதிரையை பத்தினதுதான் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நேரடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லல. ஆனா அறிஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்ல இவங்க சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இது குதிரையை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க தெளிவு கொடுக்குறாங்க இப்போ அறிஞர்கள். சரிங்களா. அப்போ சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது குதிரை இல்ல ஒட்டகங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இதனுடைய அந்த விளக்க உரைய அதனுடைய அர்த்தத்தை போய் பார்க்கும் பொழுது இது வந்து அதிகப்படியாக இதனுடைய பண்பு நலன்கள் எதை குறிப்பதாக இருக்கிறது என்றால் குதிரையை பத்தின பண்பு நலன்களை பற்றி தான் குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. சில பேர் ஒட்டகன்னு சொல்றாங்க. ஆனா 2 வேறு கருத்துக்கள் இருந்தாலும் அதிகப்படியான கருத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா இது குதிரையினுடைய குணநலன்களை பண்புகளை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. சரிங்களா. இப்போ முதல்ல இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனை அதனுடைய அந்த விவரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செஞ்சிருக்காங்க. ஆதியாத் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆதியா அப்படிங்கிறது வந்து பன்மை. ஆதியா நீங்க மியூட் பண்ணிக்கிட்டு சொல்லுங்க சிஸ்டர் இன்ஷா அல்லாஹ். ஓகே. ஆதியா அப்படிங்கறதனுடைய பன்மை தான் ஆதியாத். அது முடியுது இது. சரிங்களா. ஆதியா அதனுடைய இது வந்து ஒருமை, அதனுடைய பன்மை ஆதியாத். சரிங்களா. அப்போ இதனுடைய வேர் சொல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வார்த்தை இருந்தது அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு வேர் சொல் இருக்கும். அந்த வேர் சொல்லில் தான் இது வந்திருக்கு. அப்போ இதனுடைய வேர் சொல் எதுவாக இருக்குது? ஆதியாத். அது உன் அப்படிங்கறதா வேர் சொல். சரிங்களா. இதெல்லாம் நீங்க குர்ஆன்ல பென்சில வச்சு அந்த வார்த்தைக்கு மேலவே எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா. வேர் சொல் வந்து அது உன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வேகம். சரிங்களா. அது உன் அப்படின்னா வேகம். ஆதின் அப்படின்னா எது வேகமாக ஓடுகிறதோ அதை குறிக்கிறது. சரிங்களா. சோ ஆதியாத் என்பது பன்மை, ஆதியா என்பது ஒருமை. அது எந்த வேர்ச்சொல்லிலிருந்து வந்திருக்கு அப்படின்னா அது உன். எது அதுக்கு அர்த்தம்? வேகம். ஆதின் அப்படிங்கிறது என்னன்னா எது வேகமாக ஓடுகிறதோ அதை குறிக்கிறது. சோ ஆதிய இப்ப லாஸ்ட்ல முடியறப்ப பாத்தீங்கன்னா தா மருபூத்தான்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. இருக்கும். அது மேல 2 புள்ளிகள் தா மாதிரி வச்சிருப்போம். அது பேர் தா மருபூத்தா. அந்த தா மருபூத்தால முடிஞ்சிருக்கிறது வந்துன்னா பெண் பாலை குறிக்கக்கூடியதாக இருக்கு. சரிங்களா. இப்ப நிறைய அரபியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த இலக்கணத்துக்குள்ள நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா பெண் பால் வந்து ஒரு பேர் வந்து இது இப்படி முடியறப்ப இது பெண் பால், இது வந்து ஆண் பால் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. சரிங்களா. ஆதிய அப்படிங்கிறது தா மருபூத்தால முடியறதுனால பெண் பாலை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒரு பெண் பாலினுடைய சார்ந்த ஒரு குதிரை மிகவும் வேகமாக ஓடக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் வந்து இங்கு சொல்லப்படுகிறது. இமாம் ராஹிப் ரஹிமஹுல்லா அவங்க வந்து சொல்றாங்க அது உன்னுக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம் சொல்லுங்க யாராவது ஒருத்தவங்க. அது உன் பகைவன். வேகம். எக்ஸாக்ட்லி வேகம். அப்போ இதுக்கு வந்து இமாம் ராஹிப் ரஹிமஹுல்லா என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா அது உன் அப்படிங்கிறது யார் ஒருவர் வந்து அதனுடைய வரம்பை மீறுகிறார்களோ, வரம்பை மீறுது. இப்போ நடுநிலையான மிதமான அந்த இதை கடைபிடிக்காம ஒரு வரம்பை மீறக்கூடியவங்களுக்கு தான் இந்த அது உன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது என்று இமாம் ராஹிப் ரஹிமஹுல்லா அவங்க வந்து சொல்றாங்க. சோ இதனாலதான் இந்த அது உன் என்கின்ற வார்த்தை வரம்பு மீறுதலுக்கும் வந்து நமக்கு சொல்லப்படுகிறது. சரிங்களா. ஒரு மனுஷன் வரம்பு மீறி போறான் அப்படின்னா அல்லாஹ்வுடைய சட்டத்தை படி பின்பற்றாம அவன் வரம்பு மீறி செல்றான். சோ அந்த விஷயத்துக்கும் இந்த அது உன் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா. ஏன்னா அந்த மனிதன் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளையிலிருந்து தன்னை வரம்பு மீறக்கூடியவனாக நடத்தி கொண்ட காரணத்தினால இந்த வார்த்தை அதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா.
அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு மனுஷன் நடக்கிறான், நம்ம எல்லாம் நடக்கிறோம் அப்படின்னா எப்படி நடப்போம்? மிதமான இதுல நடப்போம். என்னோட ஸ்பீடு இவ்வளவுதான், இந்த வேகத்துல ரொம்ப அப்படி பொறுமையா அடி மேல அடி வச்சு அப்படியே நடக்க மாட்டோம். இல்ல வேகமா மூச்சரைக்க ஓடுற அப்படியே ஓட மாட்டோம். இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் என்னது, ரொம்ப வேகமா ஓடுறதும் அதுவும் வரம்ப மீறி செய்யறோம். என்னோட இது வந்து இது கிடையாது. நான் நார்மலா தான் நடப்பேன். அப்ப நார்மலா நடக்காம ரொம்ப ஸ்லோவா போறதும் அதுவும், ரொம்ப ஸ்பீடா போறதும் அதுவும். ஏன்னா இந்த வரம்ப மீறி பண்றதுனால அந்த அர்த்தம் சொல்லப்படுகிறது. சரிங்களா? அப்போ ஒரு மனுஷன் ரொம்ப வேகமா ஓடுறான், அவன் நார்மலா நடக்கக்கூடிய மிதமான வேகத்திலிருந்து தன்னை மிகவும் வேகப்படுத்திக் கொள்கின்றான் என்றால் அதற்கு அதுவும் என்று சொல்லப்படுகிறது. சரிங்களா? அப்ப நம்ம கரெக்டான மிதமான அந்த ஸ்பீடுல வேகத்துல நடக்கிறது தான் நிதானமாக வச்சுக்கலாமாப்பா? நிதானமா, எக்ஸாக்ட்லி, நிதானமா நடக்காம நம்ம வந்து ஒரு ரொம்ப வேகமா போறதோ இல்ல ரொம்ப ஸ்லோவா போறது வந்து அதுவும் என்கின்ற அர்த்தத்தை குறிக்குது. இந்த இடத்துல இந்த சூறால இந்த அதுவும், இந்த ஆதியாத், இந்த ஆதியா, இந்த ஆதின் இதெல்லாம் யாரை குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த குதிரையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? இப்போ எப்படி வந்து அது வேகமாக ஓடுகிறது என்றால் ஃபர்ஸ்ட் ஆதியாத்துங்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் நம்ம அர்த்தம் பார்த்தோம். சரிங்களா? இந்த ஆதியாத் அப்படிங்கிறது பன்மை, அதனுடைய ஒருமை ஆதிய. அடுத்து அந்த அது எப்படி வேகமாக போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வேகமா ஒருத்தவங்க ஓடுறோம். சரிங்களா? நம்ம பெண்கள் ஓடுறத கூட நீங்க வேண்டாம், நமக்கு எல்லாருக்கும் வயசாயிடுச்சு, அதனால அந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடா ஓட மாட்டோம். ரொம்ப ஒரு அந்த ரூம்ல இருந்து இந்த ரூமுக்கு ரொம்ப வேகமா நடந்து வர்றோம். நார்மலா நடக்கிறத விட வேகமா நடந்து வந்தா என்ன பண்ணுவோம்? டக்குன்னு வந்தோடனே இந்த ரூமுக்கு அப்படின்னா மூச்சு வாங்குவோம். ஒரு நிமிஷம் இருங்க, மூச்சு வாங்கிக்கிறேன். அப்போ அப்படிங்கிறது என்னன்னா மூச்சிறைக்க. நம்ம நிதானமாக நடக்கக்கூடிய நடையில இருந்து நம்ம வேகத்தை அதிகரிச்சோம் அப்படின்னா அடுத்து நமக்கு என்ன எப்படி இருக்கும்னா மூச்சு வாங்க. சோ இத வந்து என்ன சொல்றாங்கன்னா மூச்சிறைக்க, பாய்ந்து. இங்க வந்து பாய்ந்து ஓடுது, நம்ம நிதானத்தை கடந்தாலே அதை வந்து என்னதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரிங்களா? அப்ப அந்த குதிரை ஆதியாத், அந்த ஆதியாத் என்ன பண்ணுது? தன்னுடைய ஸ்பீடு வேகமா போகுது. எப்படி போகுது? போவதன் மூலமாக அது மிகவும் மூச்சிறைக்க கூடியதாக இருக்குது. மூச்சிறைக்க கூடியதாக இருக்கிறது. அப்படிங்கிறது எந்த வேர் சொல்லிலிருந்து வந்தது என்றால் சரிங்களா? என்கின்ற வேர் சொல்லிலிருந்து வந்திருக்கிறது. அப்போ மூச்சை ரொம்ப வேகமா விடுறதுதான். சரிங்களா? இதுக்கு வந்து என்னன்னா பரஸ் அப்படின்னா குதிரை. அந்த குதிரை எப்படி இருக்கும்னா வேகமா ஓடிச்சுன்னா அது அதனுடைய அந்த செஸ்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல, நெஞ்சு பகுதி, அதனுடைய வயிற்று பகுதி, அதனுடைய மூக்கு பாத்தீங்கன்னா மூச்சு விடுறப்ப வேகமா விட்டா எப்படி இருக்கும்? மூக்கும் அப்படியே வந்து விரிஞ்சு விரிஞ்சு போகும். அதே போல நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதியெல்லாம் நீங்களே மூச்சு விட்டு பாருங்களேன். விட்டோம்னா நம்மளுடைய நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதி, மூக்கு பகுதியெல்லாம் எப்படி இருக்குன்னா வெளியில வந்து வந்து போகும் இல்லைங்களா? ஸ்னார்டிங், பேண்டிங் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? மூச்சிறைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. சோ இதுதான் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா, அந்த மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நார்மலா விடுறத விட நம்மளுடைய மூச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? சோ இது வந்து இந்த பபுங்கிறது வந்து எதுக்கு பயன்படுத்தப்படுகிறதுனா ரொம்ப கஷ்டமான முறையில மூச்சு வாங்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இந்த தொபஹ. சரிங்களா? அப்போ இதுதான் அந்த மாதிரி எது மூச்சு விடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குதிரை அது வேகமாக ஓடுவதன் மூலமாக அதனுடைய மூச்சு வந்து அதுக்கு இறைக்கக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? இப்போ ஒரிஜினலி இதுல வந்து பாத்தீங்கன்னா அசலா என்ன சொல்றாங்கன்னா இந்த வேர்டு தபு அப்படிங்கிறது ஓநாய்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதும் சில கருத்துக்கள் நமக்கு சொல்லப்படுறாங்க. அப்போ அந்த ஓநாய்கள் ரொம்ப வேகமா ஓடிட்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வேகமாக ஓடுவதன் மூலமாக அது என்ன பண்ணுதுன்னா அதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு மூச்சு வாங்குது. எப்படி எதுக்காக வேகமா ஓடுதுன்னா தாக்குதல் நடத்துவதற்காக, வேட்டையாடுவதற்காக அது என்ன பண்ணுதுன்னா வேகமாக ஓடுது. அது ஓடுறது மூலமாக அது மூச்சு வாங்குது. சோ இது வந்து அசல் வந்து இது ஓநாய்களை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லப்படுகிறதுனா இது குதிரைகள் அது மிகவும் வேகமாக ஓடக்கூடியதாக இருக்கிறது. அது ஓடுவதன் மூலமாக அது அந்த ஓநாய்களை போன்று மூச்சிறைக்கக்கூடியதாக இருக்கிறது. சோ அப்போ ஓநாய்கள் மாதிரி தான் சொல்லிட்டு இந்த இடத்துல மறுபடியும் எதை கொண்டு வராங்க? குதிரைகளை தான் அது குறிக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. சோ இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிகிறது? ஒருத்தர் வந்து ரொம்ப வேகமா ஒரு குதிரை வந்து ஓடுது கான்பிடென்டா,
கான்பிடென்டா ஓடுது, நம்பிக்கையோட ஓடுது அப்படின்னா அந்த வேகம், அந்த குதிரையினுடைய வேகம் எதை குறிக்கிறது என்றால் அது வந்து ரொம்ப நம்பிக்கையோட ரொம்ப கான்பிடென்டா ஓடுதுங்கிறத குறிக்கிறது தான் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ அந்த குதிரை இவ்வளவு நேரம் ஓடுது, மூச்சிறைக்குது, கஷ்டப்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, எங்க ஓடுது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இன்டு த பேட்டில் ஃபீல்டு, அதாவது போர் செய்யக்கூடிய அந்த போர்க்களம்னு சொல்லுவோம்ல, அந்த போர்க்களத்துக்குள்ள என்ன பண்ணா அதை பீறிட்டு அது ஓடக்கூடியதாக இருக்குது. சில அறிஞர்கள் என்ன கருத்து சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திரும்பவும் அதே தான் சொல்றாங்க. இல்ல இது வந்து குதிரை இல்ல, இது ஒட்டகங்களை குறிக்கிறது. எந்த ஒட்டகங்கள் ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அந்த ஒட்டகைகளை வந்து இது குறிக்கிறது. ஆனாலும் இது வந்து ரொம்ப பலமான ஒரு கருத்தாக கருதப்படவில்லை. ஏனென்றால் இந்த தோபகை என்பது மூச்சிறைக்கக்கூடிய குதிரைகளை மட்டும்தான் குறிக்கிறதே தவிர அது ஒட்டகங்களை குறிக்கவில்லை என்று சில அறிஞர்கள் என்ன பண்றாங்க, மறுப்பு தெரிவித்த காரணத்தினால் இது ஒட்டகத்தை நம்ம அந்த இடத்துல இருந்து எடுத்துடலாம். சோ நான் இந்த தடவை நிறைய தடவை ஒட்டகம், ஓனாய், குதிரைன்னு எல்லாம் சொன்னதெல்லாம் வந்து அறிஞர்களுடைய கருத்து என்னங்கிறத நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக தான் நான் எடுத்து சொன்னேன். பட் நீங்க இதை ஓவராலா இது குதிரை அப்படிங்கிற அந்த கான்செப்டை மாத்திரம் மண்டல வச்சிருந்தா போதும். சரிங்களா? மத்ததெல்லாம் அழிச்சிருங்க, அதையும் வச்சுட்டு குழப்பிடாதீங்க வந்து. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். அது குதிரைகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரிங்களா? இப்ப ஆதியாத் இது வந்து பெண் பாலா ஆண் பாலா நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஆதிய அப்படின்னா அது பெண் பாலை குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாசியாத் சூரால வந்து சொல்லியிருப்பான். அந்த இடத்துலயும் அந்த மலக்குகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குகளின் மீது சத்தியம் செய்யும் பொழுது பெண் பாலான இதைத்தான் வந்து அல்லாஹ் குறிப்பிட்டிருப்பான். சரிங்களா? அதுக்காக அவங்க எல்லாம் பெண்களா அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள கிடையாது. நீங்க அரபிக்குள்ள போய் இலக்கணம் படிச்சீங்கனாலே தெரியும். சில இதுக்கு வந்து பெண் பால் கொடுத்திருப்பாங்க, நம்பருக்கெல்லாம் பெண் பால் தான் கொடுத்திருப்பாங்க. அவனா அது பெண் பாலா அப்படிங்கறத அந்த இதுக்குள்ள நம்ம போக வேணாம். சரிங்களா? அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது பெண் பால் இந்த இதுல வந்து தன்னோட இந்த வார்த்தைகளை பிரயோகம் படுத்தியிருப்பான். சரிங்களா? சோ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம பெண் பாலை பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம என்ன கத்துக்கிடுறோம் அப்படின்னா, அஸ்ஸாஃபினத்துல் ஜியாத், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு, அந்த கதைகளை நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா சிறந்த குதிரைகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது சாஃபினத்துல் ஜியாத், சாஃபினத்துல் ஜியாத். சரிங்களா? அப்போ அது எதை குறிக்குதுன்னா அது பெண் ஒட்டகைகள். அது வந்து போர்க்களத்திற்கு செல்லக்கூடியதாக இருக்கிறது. எஸ்பெஷலி போர்க்களத்துக்கு போகணும் அப்படின்னாலே பெண் ஒட்டகைகள் தான் அதிகமாக அனுப்பப்படுகிறது, செல்லுகின்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கு சொல்லப்படுகிறது. ஏன், எதற்காக பெண் குதிரைகள், ஒட்டகைகள் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி அதை மன்னிச்சிருங்க அதை. சோ அது வந்து பெண் குதிரைகள் வந்து சொல்லப்படுகிறது. ஏன் பெண் குதிரைகள் சொல்லப்படுகிறது என்றால் அதுதான் ஆண் குதிரைகளை விட பெண் குதிரைகள் மிகவும் வேகமாக ஓடக்கூடியதாக அது இருக்கிறது. நான் நிறைய இடத்துல ஒட்டகைன்னு யூஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். சோ அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அது உங்களை மைண்ட்ல வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு என் மைண்ட்ல அது நின்றுச்சு. ஓகே, சோ பிஸ்மில்லா. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்றதாக என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பெண் ஒட்டகைகள் தான் அதிகமாக இந்த போர்க்களத்தில் பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண் ஒட்டகைகளை விடவும் பெண் ஒட்டகைகள் மிகவும் வேகத்தில் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. சோ அல்லாஹ் சொல்றீங்கப்பா. சாரிப்பா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓகே, சோ இந்த பெண் குதிரைகள் தான் அதிகமாக என்ன பண்றாங்கன்னா போர்க்களத்தில் என்ன பண்றதுன்னா பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றா, வல் ஆதியாதி தபஹ. அப்போ மிகவும் பாய்ந்து ஓடக்கூடிய இந்த குதிரைகள் இந்த போர்க்களத்துல வேகமாக ஓடி எதுக்கு போறா, அந்த போர்க்களத்துல எப்படி ரொம்ப வேகமாக தான் செயல்பட முடியும். சோ அதற்காக பயன்படுத்தக்கூடிய குதிரைகளை பத்தி இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2வது வசனத்துல பின்னர் குழம்புகளிலிருந்து தீப்பொறியை எழுப்புகின்ற. குழம்பு அப்படின்னா நீங்க வேற குழம்புக்கு போயிடாதீங்க. அந்த குதிரையனுடைய அந்த பாதம் இருக்கு பாருங்க. நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம ஜில்சால்ல பாக்குறப்பவே பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஆட்டினுடைய அந்த கால் குழம்புல இருந்து நீங்க சூப்பு வச்சு கொடுத்தா கூட அதை வந்து அற்பமாக கருதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அந்த குழம்பு என்கிறது இந்த கீழே தெரியுது பாருங்க, அதனுடைய அந்த ஷூ, அந்த ஹார்ஸோட ஷூன்னு சொல்லுவாங்க. என்னன்னா அந்த கால் குழம்பு, அந்த கால் குழம்புல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹார் ஷூ போட்டிருப்பாங்க. ஷூனா எப்படி,
அந்த இரும்புலயே வந்து அதுக்கு யாருக்காவது தமிழ்ல அர்த்தம் தெரியுமா? அது என்ன சொல்லுவாங்க அத? அந்த லாடம் பாதம் அந்த பற்றையில அடிப்பாங்கல்ல அந்த லாடம் லாடம் சொல்றாங்க. லாடம் தான். எக்ஸாக்ட்லி லாடம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. அது பாத்தீங்கன்னா இரும்புலதான் இருக்கும். அதனுடைய அந்த பாதத்துக்கு கீழே அந்த குழம்புல பாத்தீங்கன்னா லாடம்ங்கிறது இரும்புலதான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்பாங்க. சரிங்களா? பின்னர் குழம்புகளிலிருந்து தீப்பொறியை எழுப்புகின்ற. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபல் மூரியாத்தி கத்ஹ. இந்த தீப்பொறியை எழுப்புகின்ற எது எழுப்புது அப்படிங்கறத நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு உராய்வு ஏற்படும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்போ இல்ல கற்களோ அதுல வந்து உராய்வு ஏற்படும் பொழுது தீப்பொறி ஏற்படும். அப்படிதானே? சரிங்களா? அல் மூரியாத்தி கத்ஹ. மூரியாத் அப்படிங்கிறது என்னன்னா எப்படி ஆதியா ஆதியாத் பார்த்தோம், அதே மாதிரி மூரிய மூரியாத். மூரிய என்பது ஒருமை, மூரியாத் என்பது பன்மை. சரிங்களா? இந்த இடத்துல அதேதான் வருது. ஆதியா ஆதியாத் இத்து. அதே போல மூரிய மூரியாத். சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு அர்த்தம் வந்து சொல்லப்படுகிறது. வந்து ஒண்ணு மறைக்கிறது, இன்னொன்னு தீப்பிழம்ப அதாவது தீப்பொறியை வந்து உண்டு பண்றது அப்படிங்கிறது. சரிங்களா? அதாவது தூண்டுறது. இப்போ எதன் மூலமான உரசுறது மூலம் தூண்டுறதுதான், அதன் மூலமா தீப்பொறிகள் ஏற்படும். இப்போ இந்த மூரிய அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நெருப்பை உண்டு பண்ணுவது. இப்போ நம்ம அதை வந்து போய் அதை உரசுவதின் காரணத்தினால அது தீப்பொறி ஏற்படுகிறது. அததான் இந்த இடத்துல வந்து திரும்ப திரும்ப சொல்றாங்க. சரிங்களா? இப்ப மூரிய என்பது தீப்பொறியை ஏற்படுத்தக்கூடியது. எப்படி எவ்வாறு அப்படின்னு பார்த்தோம்னா கத்ஹ 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 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கத்ஹ அப்படிங்கிறது என்னன்னா அந்த தீப்பொறியை வந்து என்னன்னா ஃபயர் பை ஸ்ட்ரைக்கிங் ஸ்டோன், அது கல்லுல போய் உரசுறதுனால ஏற்படக்கூடியது, இல்ல ஒரு இரும்பு மெட்டல்லையோ இதை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீப்பொறி. சரிங்களா? ஃபல் மூரியாத்தி கத்ஹ. எது தீப்பொறியை தீப்பிழம்பை ஏற்படுத்துகிறது? இந்த இடத்துல எதை குறிக்கிறது அப்படின்னா குதிரைகளை தான் அப்கோர்ஸ் குறிக்குது. எவ்வாறு எப்படி வந்து இந்த மாதிரி எப்படி இந்த தீப்பொறியை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குதிரைகள் வந்து அதனுடைய காலுக்கு கீழே அதனுடைய பாதத்துக்கு கீழே நான் சொன்ன மாதிரி லாடம் என்கின்ற ஹார்ஷ், அதாவது குதிரையினுடைய ஷூ, நம்ம எப்படி வந்து காலுக்கு ஷூவோ செருப்போ போடுறோமோ அதே போல குதிரைகளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய பாதத்துக்கு கீழே அந்த இரும்பாலான லாடத்தை கட்டுவாங்க. அப்ப அது ஓடும் பொழுது எஸ்பெஷலி இப்ப சாதாரண மண்ணுல ஓடுறதை விடவும் அது வந்து இந்த பாறைகள் நிறைந்த கற்கள் நிறைந்த அந்த பகுதியில் ஓடும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா அது போய் அந்த பாறைகள்ல அதனுடைய அந்த இரும்பு காலை கட்டிருக்கக்கூடிய லாடம் உரசும் பொழுது அது என்னவாக ஆகிறது அப்படின்னா அது வந்து தீப்பொறி ஏற்படுகிறது. இவ்வாறுதான் அந்த தீப்பொறி புலம்ப வந்து ஏற்படுத்துது. புரியுதுங்களா? அப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா கலர் கலரா கீழே கொடுத்திருப்பாங்க பாருங்க அந்த குதிரைக்கு கீழே. அது என்ன ஆகுதுன்னா அது அதனுடைய அந்த லாடம் போய் அந்த கல்லுல வேகமா ஓடுறப்ப அப்படி உரசுதுனால அப்படி தீப்பொறிகளை அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இது நைட்ல மாத்திரம் தான் தெரியுமான்னு கேட்டா கிடையாது. பகல்ல நம்ம இப்ப அதாவது துஹா தொழுகக்கூடிய அந்த பகல் பொழுதுல பார்த்தா கூட இந்த தீப்பொறி பரப்புது கிளம்புறதுங்கிறது நமக்கு தெரியக்கூடியது அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா? அப்போ ஃபல் மூரியாத்தி கத்ஹ, அது பாறைகள் நிறைந்த அந்த கற்கள் நிறைந்த பகுதிகளில் இந்த குதிரைகள் வேகமாக அந்த போர் களத்துக்குள்ள ஓடும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து தீப்பிழம்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இப்ப எவ்வளவு வேகமா ஓடுனா இந்த தீப்பிழம்பு வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது அது எவ்வளவு நம்பிக்கையா எவ்வளவு வேகமாக அந்த போர்க்களத்துல வந்து ஓடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இப்ப இந்த குதிரைகள் எவ்வளவு வேகமா ஓடுது அப்படின்னா அல் ஆதியாத்தி தபஹ. திரும்ப வந்து ஏன் இது குறிப்பிடப்படுது அப்படின்னா அது அவ்வளவு வேகமாக ஓடுகிறது. ஃபல் மூரியாத்தி கத்ஹ. இது திரும்ப திரும்ப அது எவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்பதை குறிப்பிட்டு காட்டுவதற்காக இந்த இடத்துல நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது பகல் பொழுதில் நம்ம பார்த்தாலும் கூட அந்த தீப்பொறிகள் நம் கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது. அரேபியர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு எதிராக போர் செய்ய போறாங்க அப்படின்னா எந்த நேரத்தை தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கறத யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? இது வந்து ரஹீக் அல் மக்தூம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறை படித்தவர்களுக்கு இந்த விடை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்.
எந்த நேரத்துல அரேபியர்கள் அடுத்த போர் செய்வதற்கான நேரமாக அவங்க எடுத்துக்கொண்ட நேரம் எது? யாருக்கா தெரியுங்களா? நான் வந்து கேட்டது நேரம், காலையிலயா மதியானமா சாயந்தரமா நைட்டா அப்படின்னு கேக்குறேன் நான். எந்த நேரத்தை அரேபியர்கள் வந்து தங்க அதாவது எதிரிகளை தாக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய நேரம் எதுவாக இருந்தது? தொழுகையுடைய நேரம். தஹஜ்ஜுதுக்கு அப்புறம். கரெக்டா தஹஜ்ஜுத் அந்த தொழுகை அப்படிலாம் கிடையாது. எந்த தொழுகை? அசர் தொழுகை, லுஹர் டு அசர் இல்ல. நீங்க இவங்க இந்த சிஸ்டர் வந்து ஜீனத் சிஸ்டர் நெருங்கிட்டாங்க பக்கத்துல. ஆனா எக்ஸாக்ட்டா கரெக்டா நேரத்தை சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். தஹஜ்ஜத் தொழுது ஃபஜ்ர் தொழுது அந்த ஃபஜ்ர் தொழுது முடிச்சிட்டு அந்த அப்படியே அப்பதான் அந்த வெளிச்சம் வெளியில வரும் பாத்தீங்களா, காலை வெளிச்சம் வந்து வெளியில வரும் பாத்தீங்களா, அந்த நேரத்தை தான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எதிரிகளுக்கு எதிராக போர் தொடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய நேரம். சரிங்களா? ஏன் அப்படின்னா அந்த நேரத்துலதான் எல்லாரும் தூங்கி எந்திரிச்சு உடனே ரொம்ப எல்லாம் சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க. அந்த இதை எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. இந்த நேரத்துல போய் யார் வர போறா, அவங்களுடைய நினைப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா அவங்க எந்திரிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ரெடி ஆயிட்டு தயார் நிலையில வரும். அப்படி அந்த நேரத்துல அவங்க வந்து தயார் நிலையில இருக்க மாட்டாங்க. யாரு? எதிரிகள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரேபியர்கள் அவர்கள் எல்லாம் காலையில ஃபஜ்ர் முடிச்சதுக்கு பிறகு அந்த வெளிச்சம் வெளியில வரும் பாருங்க, சூரிய கதிர்கள் வெளியில, கரெக்டா அந்த வெளியில வர்ற நேரத்தை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போர்க்களத்துக்குள்ள நுழையிறதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. புரியுதுங்களா? சோ அந்த காலை பொழுதுல அந்த மாதிரி இந்த குதிரைகளை வந்து கொண்டுட்டு அந்த போர்க்களத்துக்குள்ள இந்த எதிரிகளுக்கு எதிராக அவங்க செலுத்துவாங்க. சோ ஏர்லி மார்னிங் ஃபஜ்ர் டயத்துக்கு பிறகு. சரிங்களா? ஃபஜ்ர் டைம் முடிஞ்ச உடனே துஹா தொழுகைங்கிறது வந்து இது எதற்காக இந்த இடத்துல சொல்றாங்கன்னா அதுல கூட நல்ல வெளிச்சம் வந்துரும், வெயில் வந்துரும் உங்களுக்கு. ஆனா ஃபஜ்ருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெயில் இருக்காது, ஒரு பனி படர்ந்த மாதிரி அப்படியே நமக்கு கண்ணு மாத்திரம் தெரியும், நல்ல வெளிச்சம். எக்ஸாக்ட்லி. அந்த சூரியன் வந்து உதயமாகி வந்து உச்சிக்கு போய் வெயில் வராததுக்கு முன்னாடி இல்லைனால எக்ஸாக்டா ஃபஜ்ர் முடிஞ்ச உடனே வர்ற அந்த வெளிச்சத்துல. சரிங்களா? அப்பதான் அந்த போர்க்களத்துக்குள்ள அதை செலுத்துவாங்க. சோ அந்த நேரத்திலயுமே மங்களா இருக்கக்கூடிய அந்த நேரத்திலயும் பாத்தீங்கன்னாலும் தெரியும், இரவு பகுதியில பாத்தீங்கன்னா தீப்பொறிகள் நல்லாவே தெரியும். துஹா தொழுகைங்கிறது வந்து நல்லா வெயிலெல்லாம் வந்த பிறகும் தெரியக்கூடிய அளவுக்கு அந்த குதிரைகள் ரொம்ப வேகமாக ஓடக்கூடியதா இருக்கு. சரி, இப்ப இதெல்லாம் எதுக்கு நம்ம பாக்குறோம், இதை நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் நம்ம யோசிக்க வேணாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குதிரை ஒரு ஓடுறது இவ்வளவு வேகமா ஓடுது, அது என்ன வந்து உரசுறதுனால என்ன வருதுங்கிறத கூட நுணுக்கமாக சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அவன் எவ்வளவு நுணுக்கமாக ஆராயக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னா தெரிந்து கொள்ள வேண்டும். சோ எதிரிகள் தங்களை வந்து இந்த நேரத்துல யாரும் தாக்க வர மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா இருக்கக்கூடிய நேரம் அந்த ஃபஜருக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த உதயம். சரிங்களா? அந்த சூரிய உதயத்தின் பொழுதுதான் இந்த அரேபியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எதிரிகளை தாக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. அப்போ அந்த நேரத்துல அந்த குதிரைகளினுடைய குழம்புகளிலிருந்து தீப்பொறி எழுப்பப்படுகின்ற அளவுக்கு அது மிகவும் வேகமாக ஓடுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 3வது வசனம். மேலும் அதிகாலையில் பாய்ந்து தாக்குதல் நடத்தி. சுபஹ் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், சுபஹ் தொழுகை அப்படின்னா சொல்லுவோம். சோ இந்த மாதிரி சில வார்த்தைகளை என்ன பண்ணுங்கன்னா நமக்கு தெரியல அப்படின்னா ஓகே இது எதுல இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுட்டோம்னா அந்த வார்த்தைகள் நமக்கு மறக்காது. சரிங்களா? சுபுஹ் அப்படின்னா சுபஹ் தொழுகை, அதிகாலையில. சரிங்களா? இப்ப அந்த அதிகாலையில பாய்ந்து தாக்குதல் நடத்தி. முன்னாடி என்ன பார்த்தோம், அரேபியர்கள் அந்த ஃபஜ்ர் முடிஞ்ச பிறகு அந்த அதிகாலையில அவர்கள் என்ன பண்ணுவாங்க, தாக்குதல் நடத்துவாங்க. சரிங்களா? அப்போ அதிகாலையில் பாய்ந்து தாக்குதல் நடத்தக்கூடிய. சரிங்களா? முகீராத் அது வந்து எந்த வேர் சொல்லிலிருந்து வந்தது அப்படின்னா எழுதிக்கோங்க, வைர். வைர் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? முகீராத் வைர் அது வந்து என்னன்னா தவிர அப்படிங்கிற அர்த்தம் தான் அதுக்கு. சரிங்களா? வைர் அப்படிங்கிறது தவிர. அதுக்கு வந்து இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முகீர். முகீர் அப்படிங்கிறது என்னன்னா என்னுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவன் கிடையாது. சரிங்களா? the one who is not of your own group, நம்மளுடைய குழுமத்தை சேர்ந்த ஒருவனாக இருக்க முடியாது. இப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கணும். முகீர் அப்படின்னா என்னன்னா
இப்ப இங்க ஒரு கூட்டம் வந்து போகுது, குதிரைகளோட எல்லாம் போகுது. இப்ப எல்லாம் ஒரே கூட்டமா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறதுனாலதான் இவங்க எல்லாம் அவங்களுக்கு எதிரியை நோக்கி போறாங்க. இதுல ஒருத்த வந்து தன்னோட கூட்டத்தை சேராதவனாக இருந்தானா அவன் யாரா இருப்பான்? யாரா இருப்பான் சிஸ்டர்? காஃபிரா. எதிரியாக இருப்பான். நீ அந்த அந்த லெவலுக்கு நம்ம உள்ள போக வேண்டாம், எதிரியாக இருப்பான். சோ என்னுடைய கூட்டத்தை சேராத ஒருத்தன் என்னை சார்ந்தவன் கிடையாது, நான் அவனுக்கு எதிராக தான் வந்து என்ன பண்ணுவேன், சண்டையிடுவேன், போர் செய்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அப்போ முகீர் அப்படிங்கிறது, முகீராத் அப்படிங்கிறது, முகீர் என்னுடைய கூட்டத்தில் சேர்ந்த ஒருவனாக அவன் இல்லை. யாரு? அந்த எதிரிகள். அதனால அவனுக்கு எதிராக நான் என்ன பண்றேன்னா நான் வந்து தாக்குதல் நடத்துறேன். சரிங்களா? அப்போ அந்த ஒரு காரணத்தினால இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது. முகீர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு அர்த்தமும் சொல்லப்படுகிறது. மிகவும் உத்வேகத்துடன் பயங்கரமாக தாக்குதல் நடத்தக்கூடிய நிலையை இங்க சொல்லி காட்டப்படுகிறது. ஒரு நிமிஷம் சிஸ்டர். சோ இந்த இடத்துல வந்து முகீர் அப்படிங்கிறது ரெண்டு அர்த்தம். ஃபர்ஸ்ட் என்னுடைய கூட்டத்தை சார்ந்தவன் கிடையாது, அதனால அவன் மேல நான் தாக்குதல் நடத்துறேன். இன்னொரு அர்த்தம் முகீருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வயலண்டா, ரொம்ப அப்படியே கொடூரமான உத்வேகத்தோட அவனை நான் தாக்குதல் நடத்துவதற்கான அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வையரஹு அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அது அப்படியே மாற்றி விடக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல அந்த இடத்துல வரல. சரிங்களா? வையரா முகீராத் அப்படிங்கிறது என்ன, வையராத். வையரஹு அப்படிங்கிறது என்னன்னா அதை எப்படி மாற்றி விடக்கூடியதாக இருக்குது. இப்ப நம்ம சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் ஒரு தாக்குதல் நடத்துறோம். அப்ப அது நார்மலா இருக்கக்கூடிய அந்த இடம் அந்த தாக்குதல் நடத்துறதுனால எப்படி ஆயிருதுன்னு பாத்தீங்கன்னா தலைகீழ மாறி போயிருது இல்லைங்களா? அப்போ கம்ப்ளீட்டா மாறிடுது இல்லைங்களா? அதுதான் சொல்றது. அப்போ முகீர் என்பதற்கு இரண்டு அர்த்தம். ஃபர்ஸ்ட் முகீராத்துல வந்த வார்த்தை கயிர், தவிர அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். முகீர் என்பதற்கு என்னுடைய கூட்டத்தை சார்ந்தவனாக அல்ல. இன்னொரு அர்த்தம் முகீருக்கு வந்து என்ன அப்படின்னா அவனை வேகமாக தாக்குவது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கையரஹு, முகீராத்துல கையரஹு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருது. அது அப்படியே மாற்றி விடக்கூடியதாக இருக்குது. he will change it, alter it அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ மூன்று அர்த்தங்கள், நான்கு அர்த்தங்கள். கைர், முகீர், இன்னொன்னு முகீர், இன்னொன்னு கையரஹு. சரிங்களா? இந்த நான்கு அர்த்தம். சோ இப்ப இந்த இடத்துல யாரு முகீராக இருக்கிறாங்க? முகீர் யாரு? யாரு தாக்குதல் நடத்துகிறார்களோ அவர்கள் தான் இந்த இடத்துல முகீர் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். ஏன் அப்படின்னா அவன் வந்து அந்த கூட்டத்தை சேர்ந்தவனாக கிடையாது, அதனால அவன் தாக்குதல். அப்ப அந்த முகீர் என்பது இந்த இடத்துல அந்த குதிரையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. சோ ஃபல் முகீராத், முகீராத் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு தாக்குதல் நடத்துகிறார்களோ இந்த இடத்துல அந்த குதிரை தான் தாக்குதல் நடத்துகிறது. சுபஹ, சுபஹ எப்போ? இந்த காலை பொழுதில். சரிங்களா? இப்போ அரேபியர்கள் அவங்க காலையில விடியும் பொழுதே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரஹீகல் மக்தூல வந்து குறிப்பிடும் வயல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மறைஞ்சு இருப்பாங்களா. கரெக்டா அந்த சூரியன் எப்போ உதயமாக ஸ்டார்ட் ஆகுதோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க, ஐ மீன் போர்க்களத்துக்குள்ள குதிப்பாங்களாம். சரிங்களா? அதுதான் வந்து இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. சோ முகைராத் என்பது தாக்குதல் நடத்துறது, பாய்ந்து போய் தாக்குதல் நடத்துது. எப்போ? அந்த காலையில சுபுகு வேளையின் பொழுது தாக்குதல் நடத்துறது. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல அந்த குதிரைகளை அந்த தாக்கக்கூடிய நபர்களை அது குறிக்கக்கூடியதாக இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த குதிரையினுடைய கால்ல இருந்து வரக்கூடிய குழம்புகளிலிருந்து தீப்பொறி ஏற்படுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா காலை பொழுதுலதான் அட்டாக் பண்றாங்க. ஆனா நீங்க காலையில நோட் பண்ணீங்கன்னா தெரியும் ஒரு பனி வந்து ஒண்ணு பெய்யும். காலையில பாத்தீங்கன்னால அப்படியே ஒரு மாதிரி பனி பெய்யுதுப்பா. அந்த பூமியை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் லேசா ஈரமா இருக்கும் அந்த மண் பகுதி. அந்த வெளியில வீட்டுக்கு வெளியில வந்தோம்னா அந்த வாசல் இந்த கற்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா லேசா ஈரமா இருக்கும். என்னன்னா அதெல்லாம் மாய்ஸ்சர், அதாவது இந்த ஈரப்பகுதி அந்த பனி பெய்து இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த காலை பகுதி வெயிலா இருந்தாலும் சரி பனியா இருந்தாலும் சரி அந்த காலையில ஒரு சின்ன ஒரு பனி வந்து பெய்யும் இல்லைங்களா? அப்போ அதனால அந்த பூமி வந்து லைட்டா ஈரமானதாக இருக்கும். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலையும் இந்த குதிரைகள் மிகவும் வேகமாக ஓடக்கூடிய காரணத்தினால அதனுடைய கால்களில் இருக்கக்கூடிய அந்த லாடம் அந்த குழம்பு அந்த பாறை சிறு சிறு கற்கள் பாறைகளின் மீது உராய்வதனால் தீப்பிழம்பு ஏற்படுகிறது. எப்படி? அந்த ஈரத்திலையும். இப்ப ஈரமா இருக்கிற இடத்துல நம்மளால போய் உரசி தீப்பொறியை ஏற்படுத்த முடியுமானா முடியாது. நீங்க ரெண்டு கல்ல லைட்டா அந்த கல்ல வெளில வச்சிருங்க, இல்ல தண்ணியில கூட நினைச்சிட்டு அடிச்சு பாருங்களேன், ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப நேரம் ஆகும். எப்ப வரும்? ரொம்ப வேகமா நீங்க வந்து அந்த கல்ல டப்புன்னு உரசுறப்பதான் அந்த தீப்பொறி வரும். அப்போ இந்த காலை பொழுதுலையும் இந்த குதிரைகள் தாக்குதல் நடத்தும் பொழுது
அந்த தீப்பிழம்பு ஏற்படுதுன்னா அப்ப எவ்வளவு வேகமா அந்த குதிரை போயிருந்திருக்கணும், எவ்வளவு உத்வேகத்தோட அந்த குதிரை போயிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு இங்க சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா? அந்த காலை பொழுதுல அது ஓடக்கூடிய அந்த விஷயத்த இங்க சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதனால் புழுதியினை கிளப்பி. ஃபர்ஸ்ட் தீப்பிழம்பு, அதுக்கப்புறம் அது எவ்வளவு வேகமா ஓடுது, அதுக்கப்புறம் அது எப்படி தாக்குது, இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து இந்த வேகமா ஓடுறதுனால தீப்பிழம்பு மாத்திரம் தான் ஏற்படுமா? இல்ல, மண்ணையும் தான். இப்ப வெறும் பாறைகள் மேலேயா ஓடிட்டு இருக்கானா? கிடையாது. இடையில கற்கள் இருக்கும், அங்க உரசுறப்ப தீப்பிழம்பு வரும், அப்புறம் மண்ணுல தான் ஓடும். இப்ப மண்ணுல ஓடுனா என்ன ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தூசி கிளம்பும் இல்லைங்களா, அந்த புழுதி கிளம்பும். அந்த புழுதி எப்படிப்பட்டதா இருக்குன்னா, எப்படி மேக மூட்டை வந்துச்சுன்னா எப்படி அப்படியே மங்களா மறைஞ்சிருதோ, அதே போல இந்த தூசிகள் இந்த புழுதிகள் கிளம்புவது அந்த மேக மூட்டத்தை போன்று வரக்கூடியதாக தனக்கு பின்னாடி, இது முன்னாடி ஓடுது, பின்னாடி அந்த புழுதி கிளம்பி அதை அப்படியே மறைச்சிருது. எப்படி மேகமூட்டை வந்தா மறையுமோ அதை போல அது மறைந்து விடக்கூடியதாக இருக்கிறது. அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த வேர் சொல்லில இருந்து வந்தது சிஸ்டர்ஸ்? நான் நிறைய இந்த மாதிரி வர்றப்போ இது வேர் சொல்லு, இதுக்கான அர்த்தம், இதுக்கான பெண் பால் ஆண் பால் சொல்றப்ப தயவு செய்து உங்களுடைய குரான்ல பென்சில்ல குறிச்சு வச்சுக்கிடுங்க. எதற்காக அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் பின்னாடி நம்ம வேற ஒரு கோர்ஸ் பண்றப்போ இந்த விஷயங்கள், இந்த வார்த்தைகள், இந்த வேர் சொல் இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். அந்த நேரத்துல நீங்க கஷ்டப்பட்டு உட்காந்து நோட் பண்ண முடியாது. அதனால தயவு செய்து குரான்ல நோட் பண்ணிட்டே வாங்க. அதை திரும்ப உங்களுக்கு நான் இன்சிஸ்ட் பண்றேன் இன்ஷா அல்லாஹ். சோ அசர்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த வேர் சொல்லில இருந்து வந்தது அப்படின்னா சவுர். சரிங்களா? சவுர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தூண்டக்கூடிய, டு பி ஸ்டிமுலேட்டட். சரிங்களா? டு பி எக்ஸைட்டட், டு பி ஸ்ட்ரிஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க தமிழ்ல புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா இந்த சவுர் அசர்ன அப்படின்னா தூண்டக்கூடியதாக இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? சூரத்துல் பக்கரால ஒரு வசனம் இருக்குது, 71வது வசனம் நினைக்கிறேன். அதுல சொல்லியிருப்பாங்க என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்கள்லாம் போய் இந்த மாடு இருக்கு பாத்தீங்களா, எந்த மாதிரி மாடு இருக்கணும், இது யூதர்கள் கேட்பாங்க, இஸ்ரவேலர்கள் என்ன மாதிரி மாடு, என்ன கலர்ல, எப்படி இருக்கணும். அப்ப ஒரு வசனத்துல வரும், அது நிலத்தை உழக்கூடியதாகவும் இருக்காது. அது என்னன்னா அது நீர் பாய்ச்ச, அதாவது இந்த நீர் பாய்ச்சுவாங்கல்ல அந்த நிலம், இந்த இடத்துல என்னன்னா அந்த நிலத்தை உழக்கூடியதாக இருக்காது. அந்த மாடு நிலத்தை உழுவதற்கு பயன்படுத்தப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்போ இந்த நிலத்தை உழுவணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம அந்த கலப்பைன்னு சொல்லுவோம், கலப்பை தானே, அதை நம்ம போய் அந்த நிலத்துல அப்படியே தோண்டி அந்த அடியில கீழே இருக்கிறத தோண்டி மேல கொண்டு வந்துடும். அப்படிதானே? இப்ப மண்ணெல்லாம் அப்படி செட்டா இருக்கும், அந்த செட்டா இருக்கக்கூடிய மண்ணை இந்த கலப்பை அப்படியே தோண்டி எடுத்துட்டு அதை என்ன பண்ணணும்னா அப்படியே கீறி உள்ள இருக்கக்கூடியதை வெளியில இருந்து எடுத்து என்ன பண்ணணும்னா போட்டு விட்டுரும் இல்லைங்களா? அதற்கு பிறகுதான் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள இந்த பயிர்களோ அந்த விதைகளையோ அவங்க போடுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல எதை சொல்லுதுன்னா, இந்த இடத்துல இந்த அசர்ன அப்படிங்கறதும் பெண் பாலை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அப்படிங்கிறது என்னன்னா அது சவுர் என்கின்ற வேர் சொல்லிலிருந்து வந்திருக்கு. அதுக்கான அர்த்தம் அது நிலத்தை உழுது அது உள்ள இருக்கக்கூடியதை வெளியில கொண்டு இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த பிஹி அப்படின்னா ஃபர்ஸ்ட் தூண்டக்கூடியதாக இருக்கு. என்னது? இப்ப சும்மா இருக்கக்கூடிய மண்ணை நம்ம வேகமா காலை வச்சு இப்படி தட்டி தட்டி நடந்தோம்னா என்ன ஆகும்? அதை அப்படியே நம்ம தூண்டுறோம் இல்லைங்களா? அதை ஃபுல்லா நோண்டி அது கீழே இருக்க மண்ணெல்லாம் என்ன பண்றோம்? பிஹி அப்படிங்கிறதுனா அதனுடன் இந்த குதிரைகள் ஓடும் பொழுது, அந்த போர்க்களத்துக்குள்ள ரொம்ப வேகமா ஓடும் பொழுது அந்த காலை பொழுதுல அது எதிரிகளை தாக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படிங்கிறது என்னன்னா புழுதி. சரிங்களா? மேகமூட்டத்தை போன்றதான புழுதி. சரிங்களா? அப்ப அசர்னா என்பது இந்த ஓடுறது மூலமா அது என்ன பண்ணுதுன்னா அந்த மண்ணை தோண்டிட்டு அது என்ன தோண்டதுனால என்ன ஏற்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா தூசி. அது மேகமூட்டத்தை போன்ற தூசி புழுதியினை அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அது என்னன்னா எந்த வேர் சொல்லில இருந்து வந்தது அப்படின்னா சரிங்களா? அது எதற்காக பயன்படுத்தப்படுகிறதுனா ஒரு ரொம்ப வேகமா ஓடும் பொழுது முன்னாடி ஓடிட்டு பின்னாடி எதை கிளப்புது அப்படின்னா அது தனக்கு பின்னாடி தூசியை கிளப்பக்கூடியதா இருக்குது. அதுதான் குறிப்பிடுகிறது. சரிங்களா? சோ
இப்போ இதுல இருந்து நம்ம என்ன பார்த்து இந்த 3 வசனத்துல அப்படின்னா, இந்த குதிரை ரொம்ப வேகமா ஓடுது, பாறைகள் நிறைந்த பகுதிகளை ஓடுது, அது வந்து தீப்பொறிகளை ஏற்படுத்துது, அதே போல புழுதியினை கிளப்புது, அது ரொம்ப வேகம் பாய்ந்து தாக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப எவ்வளவு நம்பிக்கையோட கான்பிடென்டா, அது எந்த தைரியத்தோட, எந்த ஒரு நிக்கவும் இல்லாம அது வந்து அந்த போர்க்களத்துக்குள்ள ஓடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். சோ இதனுடைய தொடர்ச்சியை நம்ம வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானகல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.